நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதேபோல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும்பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையை செய்ய போகிறார். அதே போல் அந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு குருவோடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல டைரெக்டாக ராசிக்குள்ளே அமர்ந்து குரு பார்க்கறனால உங்களுடைய மனதில் உள்ள போராட்டம், உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், உங்களுடைய மனசில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கடகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு, அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்முடைய கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய செயல்பாடை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய, அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பாக முயற்சி எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்க யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. அதே போல் கடகராசிக்காரர்களுடைய கடன் சுமைகள் படிப்படியாக குறைய போகுது. இந்த கடன் பிரச்சனை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டு வரையும் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும், சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் இந்த அக்கம் பக்கத்து வீட்டாளருடைய பிரச்சனை, கூட பிறந்த உறவுகள் மூலமாக பிரச்சனை, அதே போல் நம்மன உறவுகள் மூலமாக ஏமாற்றம், இதெல்லாம் இந்த கடகத்துக்கு ஒரு 7.5 வருஷமாக ஒரு அனுபவ படமாகவே மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்வீங்கன்னா, பொதுவாக உங்கள் சார் எங்களை ஏமாற்றவங்க யாருமே கிடையாது, எல்லோரும் எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் இருந்தாலும் அவர்களை ஒரு முறை கூட ஏமாற்றணுங்கிற எண்ணத்தை கூட நாங்கள் வச்சது கிடையாது. அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள். அப்போ நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று ரிவர்ஸில் போகிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் குருவோடைய பார்வை மூலமாக இருக்கிறனால மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை 2 முறை செய்வீங்க. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது 27/7
2026 முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் ஸ்டார்டிங் வரையும் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை 2 முறை செய்வீங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணணும், யோசித்து செய்யணும். ஒரு வேலையை 2 தடவை செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. ஓகேவா? ஸோ அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏதேனும் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு உறுதியாக சரி செய்யப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்காங்க. சரியா? அதே போல் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 96 நாட்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது. ஒரு லாபம் அதிகரிக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரராகிய நீங்கள் இருக்க போகிறீங்கிறது உறுதி. அப்போ எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்களில் வாழ்ந்த நீங்கள் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ உறுதியாக இந்த 96 நாளை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மீதி உள்ள 41 நாட்கள் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை சனி பகவான் மட்டும் வக்கரம் பெற்று பார்க்கார். அப்போ உங்களை விட வயது மூத்த பெரியவர்களிடம், அதாவது கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உறவாக நட்பாக இருக்கட்டும், யாருனாலும் சரி, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடமே வார்த்தைகளில் கவனம் செலுத்தும் போது கவனமாக இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, அவசரப்பட்டு அவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் கடகராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிரக ரீதியாக இருக்குது. சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அழுத்தம் குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2வது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. சரியா? நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வயது மூத்தவங்க, வயது இளையவங்க, இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ யோசித்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அனுப்பினவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகி ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்கள் உங்களை விட மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் எல்லா விதமான மாற்றமும், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான தான முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்வியல் பரிகார முறைப்படி எடுக்கும் பொழுது, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய், அந்த குலதெய்வ கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு, உங்களால் முடிஞ்சளவு ஒரு 5 லிட்டருக்கு மேலே குலதெய்வ கோயிலுக்கு விளக்குக்கு தீபம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஸோ அதே போல் உங்களுடைய கோயிலில் அமர்ந்து தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக யாசகம் கேட்கக்கூடிய வயதான முதியவர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க உங்கள்கிட்ட கேட்காங்கன்னா, அவங்க அத்தனை நபர்களுக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகள், சாப்பாடோ ஏதோ ஒரு உதவிகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான மாற்றங்களும், எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20லேருந்து 30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு,
ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6, 8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.